Hello friends, welcome to Kitchen Koodu. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வேர்க்கடலை மோதகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்க 1 கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துர்க்கேன். நீங்க வறுக்காத எடுத்துறீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கலர் மாறணும். நான் 2 நிமிஷம் வறுத்து எடுக்க போறேன். வேர்க்கடலை நல்லா வறுத்தாதான் அந்த ஸ்கின் வந்து சீக்கிரமா ரிமூவ் ஆகும். 2 நிமிஷம் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ. நல்லா ஆறிடுச்சு. இப்படி கைகளால இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலையை கொஞ்சம் கொரகொரப்பாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன். அது சேர்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டிங்கன்னா கடலையில் இருக்க எண்ணெய் வெளியில் வந்துடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம். இதை நல்லா அடித்து எடுத்துட்டோம். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆயிடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையும் அந்த கடலையும் மிக்ஸ் ஆனாவே போதும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நம்ம நார்மல் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மண் தூசிலாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்து கவனமாக கலந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மோதகம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே மோதகம் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது லெமன் சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். அதை இப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா பெருவரலால் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க கைகளால். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மோதகம் ரெடி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு. மோதகம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் இதே மாதிரி அச்சில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மோதகத்தை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மெதுவாக எடுத்து வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, அந்த ஒயிட் கலர் மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ கலரில் இருக்கும். அப்போ மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை மோதகம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.